இது நீங்க வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா என்னோட பாப்பாவோட பாப்பீங்க. ஆனா மக்களை கிக்கு வேணும்னு கேட்டேன். ஆனா இப்படி ஒரு கிக்கெல்லாம் எதிர்பார்க்கல. நார்மலா ஆயிடுச்சு மக்கள். இந்த மாதிரி ஒரு ஜம்பிங், ஃபைட்டிங், த்ரில்லிங் எல்லாம் வேணும்ல. ரன்னிங், சேசிங், ஜம்பிங், ஃபயரிங் இது எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றதாண்டா உனக்கும் கிக்கு, கேக்குறவங்களுக்கும் கிக்கு. கொஞ்ச நேரம் பியூட்டியா இருப்போம், வெயிட் பண்ணு. ஆல்ரெடி மேக்கப் எல்லாம் எதுவும் போடுறது போ. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ ஹாய் கைஸ், இந்த vlog எதுக்குன்னா இதுதான் ஆக்சுவலி டெலிவரி vlog. இப்போ வந்து அவசரமாக இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு. வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, லைட்டாக சிம்டம்ஸ் வந்துடுச்சு. ஸோ அதனால் இன்னும் ரொம்ப வாரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் காலணும்னு போயிட்டுருக்கேன். ஸோ பேனிக்கில் தான் இருக்கேன். அதனால இந்த ரணகலத்துலயும் vlog எடுக்கணும்னு சொன்னது நான் தான். ஏன்னா இப்பதான் நான் இந்த மூஞ்சை வச்சுட்டு இருக்க முடியும். அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. அதுக்கப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. எக்ஸாக்ட்லி. அதுக்குள்ள காலையில போதும் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு, கார்ல வந்தோம், கார் டயர் வந்து இதாயிடுச்சு. அந்த டயர் போய் வண்டி ஓர வண்டி பாட்டி எனக்கு ஒரு ஆட்டோ புடிச்சு கொடுத்துருமாச்சா. இன்னும் ஃப்ரெண்டோட கார்ல போற வழியிலயே இன்னொரு இடத்துல போயிட்டு ஃப்ரெண்டு காரை பார்த்துட்டு அந்த கார்ல ஏறிட்டோம். எங்க கார்ல இல்லை, ஏன்னா நம்ம கார் டயர் இதாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இப்போ போயிட்டு இருக்கோம், அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க இதுக்கப்புறம் என் பாப்பாவோட என்ன பாப்பீங்க. எஸ், ஸோ எல்லாம் ப்ளஸ் பண்ணுங்க. நல்லா சேஃபாக முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா, பாய். ஆக்சுவலி டாக்டர் நாளைக்கு தான் ஒரிஜினல் அட்மிஷன் போட சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து எதிரே பார்க்கல. இது வந்து எனக்கே ரொம்ப சடன். நான் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. நேற்று வரைக்கும் ஆக்சுவலி நாங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணோம், பெயினே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சத்தியமா நாங்க இவ்வளவு நாள் பேசினதை விட நேத்து தான் குழந்தைகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசணும். எனக்கு இன்னைக்கு காலையில ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, நான் கேட்டதுனால இப்படி இந்த வாட்டர் பிரேக் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, தேங்க் காட், அட்லீஸ்ட் எனக்கு அந்த சிம்டம்ஸை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த இது இருந்தது. அதனால ஓகே ஃபைன். இப்போ பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னால இந்த vlog வந்து எவ்வளவு தூரம் பேச முடியுமோ நான் பேசி பண்றேன். ஸோ இது நீங்க வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா என்னோட பாப்பாவோட பாப்பீங்க. ஆனா மக்களை கிக்கு வேணும்னு கேட்டேன். ஆனா இப்படி ஒரு கிக்கெல்லாம் எதிர்பார்க்கல. காலைல வண்டி எடுக்கிற வண்டி டயர் பஞ்சரு, எவனாதுக்கு இப்படி ஆகுமா அந்த. ஆனா பரவாயில்ல, டயர் பஞ்சரோடயே நான் ஓட்டினேன். ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டி இருப்பேன். ஓட்டி காரை மாத்திட்டு திருப்பி இன்னொரு கார்ல போற பாத்தீங்களா. அதுதான் ஊரே வந்து டயர் பஞ்சரா கீழே விட்டு போகுதுறான்றானுங்க. ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த கிக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க அந்த கிக்க எதிர்பார்க்கல, நான் இந்த கிக்க சத்தியமா எதிர்பார்க்கல. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு இப்படி ஒரு இது இருக்குன்னு. பட் ஓகே, ஆல் இஸ் வெல். நான் கேட்ட மாதிரி என் பாப்பா வந்து எனக்கு நேச்சுரலா வரணும்னு ஆசைப்பட்டேன். சரி சரி, ஓகே. எனக்கு வந்து இப்போ வாட்டர் பிரேக் ஆனதுனால இதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் keep us in your prayers. and இந்த vlog பார்க்கும்போது என் பாப்பா எல்லாருமே bless பண்ணுங்க. அது ஹாப்பி அந்த உலகத்துக்கு வரட்டும். எஸ், ஸோ கைஸ் வந்துட்டோம் ரூமுக்கு. லாஸ்ட் வீடியோவில் சொன்னோம் இந்த மாதிரி இந்த ரூம் தான் வரப்போகிறோன்னு சொல்லி நேற்று தான் சொல்லி முடித்தோம். உடனே இந்த ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ என் ஒய்ஃப் கொஞ்சம் பெயினில் தான் இருக்காங்க. ஸோ இந்த vlog எவ்வளோ சீக்கிரம் எடுக்கணுமோ எடுத்துருவோம். இன்னும் பெயின் அவங்க இருக்காங்க, இன்னும் பேச முடியாத லெவல் போல் கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ. ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வாட்டர் லைட்டாக பிரேக் ஆனது நான் கண்டுபிடிச்சி வந்ததுனால என்னால் இவ்வளோ பேச முடியுது. இதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் பேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது தெரியல. அதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் பக்காவாக ஹேண்டில் பண்ணுவேன். நம்ம யாரு, ஆனால் உண்மையாகவே நான் நாளைக்கு நைட்டு தானே வந்து அட்மிட் பண்ணுறதா இருந்தது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே கிக்கோட இருக்கணும். இதை எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி தான் நார்மலா ஆயிடுச்சு மக்கள். இந்த மாதிரி ஒரு ஜம்பிங், ஃபைட்டிங், த்ரில்லிங் எல்லாம் வேணும்ல. ரன்னிங், சேசிங், ஜம்பிங், ஃபயரிங் இது எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றதாண்டா உனக்கும் கிக்கு, கேக்குறவங்களுக்கும் கிக்கு. ஓகே, பக்காவே ஸ்ட்ராங்கா இரு, பாத்துக்கலாம். இன்னைக்கு வந்து குட்டியை பார்க்க போறோமா அப்போ நம்ம பாப்பாவை. எஸ், 10th கேப்டன் சுபாஷா என்னோட ஃபேவரட் அனிமே கேரக்டரோட டே. ஓகே, ஆக்சுவலி இங்க சச்சின் டெண்டுல்கரும் 10 தான்.
நீங்க யோசிக்கலாம் இந்த ரணகலத்திலயும் உங்களுக்கு வீடியோ வேணுமான்னு. இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது இல்ல? பட் ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு இது ஒன் கைண்ட் ஆஃப் மெமரி மாதிரி. எஸ் எக்ஸாக்ட்லி. அதனால நாங்க எங்களுக்காகவும் இதை எடுத்துக்கிறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ட்ரிப்ஸ் போடுவீங்களா இப்பவே போட்டுருங்களா? ஆனா இந்த டைம் சாப்பிடுறது கேட்ட பாத்தியாடி. இல்லடி இல்லை எதுனாலண்ணா இதுக்கப்புறம் நீங்க சோறு கொடுப்பீங்களான்னு தெரியல. என் வாய்க்குள்ள சோறு போகுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் இப்போதைக்கு பேசுற அளவுக்கு இருக்கும் போது கவலையே படாது. இந்த ப்ராசஸ் ஃபுல்லா இருக்கும். நீ என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க உங்ககிட்ட இருக்கும். இப்போதைக்கு சோறை மட்டும் வாங்கி கொடுத்து. இங்க வேற புஸ்கியே நான் ஏன் பயப்படுறேன்னா இவங்க எல்லாரும் பயந்துருவாங்கன்றத தான் பயப்படுறேன். இப்போ என்னால் எல்லாரும் செத்து போகிறாங்க, அதுக்கு தான் யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இன்னும் பெயின் ஸ்டார்ட் ஆகல. இதெல்லாம் பெயின் இல்லையாஞ்சி, மெயின் பிக்சர் இனிமேல் தான் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. வாய்ஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பாத்தியா? ஃபர்ஸ்ட் வரும்போது நிறைய இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாரையும் பயமுறுத்துற இங்கே ஒரு அலப்புற பண்ணிட்டு தான் கிளம்புறோம். என்ன வழியா இருந்தாலும் என் வாய் நிக்காது. எத்தனை அலப்புற ஆக போதும் இன்னைக்கு. ஐயோ திரும்பி திரும்பி சொல்றேன், இந்த ரூமுக்கு நேத்து வந்தேன், இன்னைக்கு நான் சத்தியமா அட்மிட் ஆவேன்னு கூட நினைச்சு பார்க்கல. ஓ முடியலையே, முதுகுலாம் வலியுதே. இருடி கொஞ்சம் பியூட்டியா இருக்க கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச நேரம் பியூட்டியா இருப்போம், வெயிட் பண்ணு. ஆல்ரெடி மேக்கப் எல்லாம் எதுவும் போடுறது போ. அவன் இன்னும் திருந்தல மாமா. சரி ரொம்ப பண்ணாதீங்க, பாக்குறவங்க என்ன கழுவி ஊத்தாதீங்க, எல்லாம் என்ன கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கிறேன். ஆமா அதனாலதான் இப்படி இவங்கெல்லாம் என்ன வந்து என்டர்டெய்னிங்கா எங்கேஜா வச்சிருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருப்பி மைண்ட்ல வச்சுக்கிறது ஒண்ணு, எக்ஸசைஸ் பண்ணது எதுக்கு? டெலிவரி வரத்துக்கு இல்லை, டெலிவரி பெயினை தாங்கிறதுக்கு. புரியுதா? அங்கே வரும்போது அந்த பெயின் இதாச்சுல்ல, அந்த பெயினை தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். புரியுதா? ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே எல்லாம் வாயில சொல்றது ஈஸி, அவனுக்கு வந்தாதான் தெரியும். சரி பட் ஓகே யூ கேன் டு இட். அதுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த எத்தனை ஸ்குவாட்ஸ் போடுறீங்க, எத்தனை டப்பாக்கு இருக்கு, எத்தனை ட்ரெயின் பண்ணேன் இந்த நாள் இதுக்காக தான் பூச்சி வச்சுக்கிட்ட கேலண்டர்ல. நீ கண்ணை மூட பாடு ப்ராசஸ் நடக்கும். அஞ்சு உள்ள இருந்து உங்களுக்கு எல்லாம் வளர்த்தி. சரி இந்த பெயின் எல்லாம் குழந்தை பார்க்கும்போது போயிட்டு நினைக்கிறேன். சரி பாப்பா பார்த்துட்டு சொல்லு, சித்தியாவுக்கு ஒரு இன்னைக்கு இன்னொரு மன்னார்ல எல்லாரும் கையிலயும் பாப்பா இருக்கும், எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு கத்து அப்புறம் அப்படி காட்டுவாங்க. பட் ஆனா நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணலாம்ல, நேச்சுரலா இருக்கீங்கல்ல. நான் கொஞ்சம் அனஸ்தீசியா மோட்ல இருப்பேன் அப்போ, அதனால பவர் வந்துடும். என்ன பார்த்தது அவங்க இது பண்றாங்க, நீங்க திரும்பி எப்படி எடுப்பாங்க? ஒன்னடி செல்லம் ஓட வயசு மாதிரியே இருக்குல்ல. boy papa
தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. சூப்பர். ஜப்பனீஸ் பாப்போம். அப்பது பாரு. ஹலோ குடும்ப பாட்டு போட்டா கேட்கும் மாமி. இப்ப குடும்ப பாட்டு போட்டா அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கும். இல்லடா ஒரு இப்படி யோசனை பண்ணி வச்சுட்டேன்ல, ஒரு அப்படி இப்படி பண்ணணும். 100% சர்ப்ரைஸ் கேக் கொடுத்துட்டேன், இது குழந்தை கொடுத்துருவியா? ஹலோ மாப்பிள்ளைக்கு நச்சு கொடுத்துருங்க தம்பிக்கு. தேங்க்யூ so much. வெல்கம் டு தி மை பேபி கிளாஸ். பட் வின்னர் வந்து நான் தான். எல்லாருமே கேர்ள் பேபினாங்க, நான் தான் பாய் பேபி சாரேன். அதே மாதிரி நான் தான் ஜெயிச்சிருக்கேன். ஆனா கடைசியில மருமக வேணும்ல கேட்டீங்க. இல்லைங்க, மருமக கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். மருமையை வந்திருக்கேன், அது நல்லது தானே. ஆல்ரெடி ஒரு வாரமா செத்துட்டு தான் இருக்காது. அப்பா அம்மா எல்லாரும் ட்ரெண்ட் வச்சிருக்க வீடியோ இருக்கு. இல்ல இப்ப எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. கண்ணா என்ன மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். போட்டோ எடுத்துக்கலாம்ல தம்பி. வாங்க வாங்க, நீங்க வாங்க. எங்க கை மட்டும் நானா? தேங்க்யூ. நவனிகா உனக்கு வந்து மாமாவோட தம்பி ஆமா, முதல் தங்கம் வந்து நாங்க தான் போடுறோம். உனக்கு மாமா வந்துருது. தம்பி தம்பி நாங்க இன்னும் குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தோம். பட் அது எப்படி புது ட்ரெஸ் போட முடியாது, வாஷ் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதை விட நவனிகா ரைட். ஏய் அப்பா அதை சொல்லு. நவனிகா உனக்கு இந்த சைடு நட்சத்திரன், நவனிகா இந்த சைடு வந்து நட்சத்திரன், அந்த சைடு வந்து சூரியன். இங்க பாரு, கிட்ட வந்தானு வச்சு கிட்ட சேர்க்காத. இவனையாவது சமாளிச்சிடலாம். அங்க நட்சத்திரம் அவன் பக்கமே போயிடாத. ஸ்மைலிங் பியூட்டி. ஆமா, வந்து இது பண்ணுவாங்க, ஒரு அட்ராக்ட் பண்ணுவாங்க. கிட்டே போயிடக்கூடாது தங்கம். ஓகே ஓகே நவனிகா, நான் உனக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லி தரேன், கவலைப்படாத. ஓகேல, ஹெல்த் எல்லாமே ஓகேல, ஆல் குட்ல. இப்போதைக்கு ஓகே. ஆனா பாவம் வைஷாலி அன்னைக்கே பயந்து இருந்தாங்க. ஐயா நான் பயந்து இருந்தேன். ஆனா எனக்கே வந்து எல்லா பயத்தையும் போக்குற மாதிரி பண்ணிட்டாங்க இந்த ப்ராசஸ். அப்படியா? அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. சொல்ல வார்த்தைகளே ரொம்ப மூமெண்டா இருக்கு. நீ காலைல குழந்தை வாங்கும்போது குழந்தைங்களா எப்படி தெரியுமா அந்த குழந்தைய கையில எடுக்கும்போது அப்பா ஆக்சுவலி அது அவ்வளோ பெயின் இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் நான் இப்படிதான் நீ தூக்கணும். குட்டியா இருக்கணும்னு இருந்தேன், ரோஸ் கலர்ல இருந்தேன். நானும் என் பிள்ளை ரோஸ் கலர் போக கலர் மங்கிட்டு இனி கொஞ்ச நாள் ஆனா என் கலருக்கு சத்தியமா வர விட மாட்டேன். கவலையே படாதீங்க. ரோஸ் கலர் சொன்னேன். நான் நினைச்சேன் என்ன அவ்வளவு கலரா இருக்கும் அப்படின்ட்டு. எடுத்து தேய்க்க விட மாட்டாரு. குட்டி அப்படிதான் முதல்ல மாநிலம் தான் எங்க நாத்துல வந்து கிண்டல் பண்ணாங்க. பிறந்த ஒரு 15 நாள்ல ஒரு மாசத்துல குழந்தை கருப்பா இருக்குனாங்க. எதை போட்டு தச்சீங்க? 3 மாசம் கழிச்சு எங்க நாத்தனார் வந்தாங்க, சின்ன நாத்தனார் எங்க மாமியார. ஓ என்னமோ பண்ணி பேத்தி கலர் ஆகிட்டே, நேச்சுரலாவே கலர் தாண்டி கடலை மாவு பைத்த மாவுன்னு இருக்கும்ல, அதை போட்டு தயிர் போட்டு இல்ல பால். இப்ப அந்த காலத்துல அதை யூஸ் பண்ணாங்க, ஏன்னா அந்த காலத்துல அது எதுவுமே இல்ல. பட் இன்னைக்கு சோப்பு இதுக்கான லிக்விட் ப்ராப்பராவே வந்துடுச்சு. எதுக்கு நம்ம அது நேச்சுரல்ல பைத்த பருப்பு. அப்படியா? அது நம்ம பால் வந்து ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராய் போட்டா மட்டும் ஒத்துக்கிறீங்க. காசாத கடலை மாவு பைத்தம் பருப்பு உனக்கு எது வேணாம். ஐயா இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் இங்க வந்திருக்கே தெரியுமாயா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த நியூஸ் சேனல் என்ன தேடிக்கிட்டு இருக்கியா? ஆனா அவரோட தரிசனம் இங்க வந்திருக்கு. ஆமா, கிடைச்சிருக்கு.